திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஆகாய வழியில் வந்து போர் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. திருத்தலத்திலேயே முருகப்பெருமான் தரகா அசுரனை வென்றதாக நம்பப்படுகிறது. பின் பல நாட்களாக இதெல்லாம் கவனிப்பாற்று கிடந்ததாகவும் திருக்கோயில் வரலாற்றின்படி முருகப்பெருமான் மதுரை மாநகரிலிருந்து சிதம்பர அடிகளார் கனவுல தோன்றியும் தான் திருப்பூரில் உள்ள பனை மரத்து அடியில் கேப்பாராற்று இருப்பதாக கூறி மறைந்ததாகவும் கடவுள் உணர்த்தியபடியே சிதம்பரம் அடிகளார் திருப்பூர் வந்தடைந்து முருகப்பெருமானின் சிலையை மீட்டெடுத்து திருக்கோயில் அமைத்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில கதைகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னா கருவறையில் இருக்க முருகர் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருப்பார். ஆனால் கோயிலோட வாசப்படி பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கி இருக்கும். அதுதான் இங்கே ஸ்பெஷலு. நம்ம வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல் தான் உள்ளே போவோம். வெளில வரது பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் வந்து வெளியே வருவோம். அதே மாதிரி இந்த கோயிலில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மூலமூர்த்தி வந்து பனை அடியில் வந்து புதைந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அவர் பனை மரத்து அடியில் புதைந்து இருக்கிறதுனால அபிஷேகம் கிடையாது. அவருடைய உருவம் பார்த்தீங்கன்னா முழுன்னு இருக்கிறதா